அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியமானவர்களே, இன்று நாங்கள் வருகை தந்திருக்கக்கூடிய புனிதமான தர்கா ஷரீஃப் ஈராக் நாட்டில் விலாயத்தின் அரசர் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரதியல்லாஹு தஆலான்ஹு அன்னவர்களுடைய தர்கா ஷரீஃபுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு தர்கா ஷரீஃப். இந்த தர்கா ஷரீஃபிலே இருக்கக்கூடியவர்கள் திருடர் கூட்டத்தின் தலைவராக இருந்து விலாயத்தின் அரசர் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் ஆண்டகையின் சன்னிதானத்திலேயே இறைவனிடத்தில் தௌபா செய்து மனம் திருந்திய மனிதர். அல்லாஹ் இவர்களுக்கு விலாயத்தினுடைய அந்தஸ்தை கொடுத்து இந்த உலகத்தின் பற்றற்ற தன்மையையும் தக்வா உடையவர்களாகவும் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். கௌசுநாயகம் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் இவர்களுக்கும் கௌசுநாயகத்துக்கும் நடந்த அந்த சரித்திரம் மறக்கவே முடியாது. இறைவன் இந்த இறைநேசர் இருக்கக்கூடிய இடத்திலேயே பள்ளிவாசலையும் உருவாக்கிவிட்டார். சிறியதொரு பள்ளிவாசலாக இருந்த இந்த பள்ளிவாசலை சுமார் 300 வருடங்களுக்கு முன்பு இதை புனர்நிர்மாணம் செய்து ஈராக் நாட்டின் பழைமை வாய்ந்த பள்ளிவாசல்கள் ஒன்றாகவும் இன்று கிட்டத்தட்ட 150 பேர்கள் இருக்கின்ற அளவுக்கு பெரிதாகவும் கட்டப்பட்டுள்ளது. இன்று நாங்கள் வந்திருக்கக்கூடிய புனிதமான இந்த தர்கா ஷரீஃப் கௌசுனா ஷேக்னா குதுப்னா எங்களுடைய விலாயத்தின் அரசர் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரதியல்லாஹு தஆலான்ஹு அன்னவர்களுடைய வரலாற்றோடு பின்னி பிணைக்கப்பட்ட ஒரு இறைநேசருடைய ஒரு தர்காவுக்கு தான் நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் சையதுனா மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய வரலாறு. சையதுனா மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ் ஒருவன், அல்லாஹுடைய தூதர் தான் நான் என்று கூறிய நேரத்திலே அந்த காலத்தில் இருந்த ஃபிரௌன் சில சூனியக்காரர்களை கொண்டு வந்தான். அந்த சூனியக்காரர்களை கொண்டு வந்து மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு எதிராக செயல்படுமாறு கட்டளையிட்டிருந்தான். அந்த நேரத்தில் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் ஒரு கைத்தடி அசாவை கையிலே வைத்து கொண்டிருந்தார்கள். அதே சமயத்தில் அந்த சூனியக்காரர்கள் அவர்களுடைய பல சூனிய வித்தைகளை காட்ட ஆரம்பித்தார்கள். இந்த நேரத்திலே தான் சையதுனா மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களிடத்தில் அந்த சூனியக்காரர்கள் கேட்டார்கள், மூசாவே, உங்களுடைய வித்தையை நீங்கள் முதலாவது காட்டுகிறீர்களா அல்லது நாங்கள் முதலாவதாக காட்டட்டுமா என்று கேட்டார்கள். இப்படி இந்த கேட்ட கேள்வி அல்லாஹ் இந்த அதபை ஒழுக்கத்தை ஒரு நபியிடத்தில் இந்த சூனியக்காரர்கள் நடந்து கொண்ட ஒழுக்கத்துக்காக வேண்டி அவர்களை இஸ்லாத்துக்குள் நுழைய வைத்தான் என்கின்ற வரலாற்று செய்தியை சூஃபியாக்க சொல்லி காட்டுவார்கள். நபிமார்கள் வலிமார்களோடு திருந்தாத திருடர்கள், சூனியக்காரர்கள், அதே போன்று அநியாயக்காரர்கள், இவர்கள் எல்லோரும் பல பேர்கள் வலிமார்களுடைய சன்னிதானத்தில் திருந்து இருக்கிறார்கள், நபிமார்களுடைய சன்னிதானத்திலும் திருந்து இருக்கிறார்கள். அதே போல கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரதியல்லாஹு தஆலான்ஹு அன்னவர்களுடைய புனிதமான திருப்பார்வை பட்டதினால் இறைநேசர் விலாயத்தினுடைய அந்தஸ்தையே அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இங்கே நல்லடக்கம் செய்யப்பட்டவர்கள் ஷேக் அல்ஃபி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். இவர்கள் யார் என்று சொன்னால், நாங்கள் எல்லோருமே சிறு வயதிலே படித்திருப்போம். சில திருடர்கள் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரதியல்லாஹு தஆலான்ஹு அன்னவர்கள் கல்வி படிப்பதற்காக வேண்டி, இல்மை படிப்பதற்காக வேண்டி வியாபார கூட்டத்தோடு சென்றார்கள். அந்த நேரத்தில் சில திருடர் கூட்டம் அந்த வியாபாரிகளிடமிருந்த பொருட்களை எல்லாம் கொள்ளையடித்தார்கள். கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் ஆண்டகை ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களிடத்தில் கேட்டார்கள், உன்னிடத்தில் என்ன இருக்கு? என்னிடத்திலே 40 பொற்காட்சிகள் உண்டு. அதை அந்த திருடர்கள் நண்பார்கள் அவருடைய திருடர்களுடைய தலைவரிடத்திலே கொண்டு போனார்கள். அவரும் கேட்டார், உன்னிடத்திலே என்ன இருக்கு? 40 பொற்காட்சிகள் இருக்கு என்று சொன்னார்கள். இப்படி 40 பொற்காட்சிகள் இருக்கு என்று சொன்ன உடனே அந்த கள்ளருடைய திருடர் தலைவர் யோசிக்கிறார், இவ்வளவு பெரிய மனிதர்களாக நாங்கள் இருந்தும் கூட நாங்கள் ஒரு தப்பான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த சிறு பிள்ளை உண்மையை பேசுகிறார்களே என்பதை உணர்ந்து மனம் திருந்தி வருந்தி தௌபா செய்தார்கள். அல்லாஹ் கௌசுநாயகத்தினுடைய பரக்கத்தை கொண்டு அவர்களுடைய புனிதமான அந்த பார்வை பட்டதினால் இவர்களையும் அதே போன்ற அந்த கள்ளர் கூட்டத்தை அத்தனை பேர்களையும்
அல்லாஹ் திருத்தி தௌபாவை ஏற்றுக்கொண்டு விலாயத்தையும் கொடுத்து இறை நேசர்களாக அல்லாஹ் கபூல் செய்து கொண்டான். அந்த திருடர் கூட்டத்தின் தலைவராக இருந்து திருந்தி தௌபாவை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் அவருக்கு விலாயத்தை கொடுத்து ஒரு இறை நேசராக கபூல் செய்தானே, அந்த இறை நேசர் தான் இங்கே நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் இவர்களுடைய பரக்கத்தை கொண்டு எங்களுடைய ஹாஜத்துக்களை நிறைவேற்றி வைப்பானாக. லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா